இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 27:25. திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். பெருங்காற்றை கண்டு கலங்கி போயிருக்கிறீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 27:18 சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கப்பல் பிரயாணம், மெதுவான தென்றல் தான் அடித்து கொண்டிருக்கிறது. ஆனா 18வது வசனத்துல பார்க்கிறோம், பெருங்காற்று மழையில அக்கப்பட்டார்களாம். என்ன செய்வோம் அப்படின்னு தெரியல, சூரியனை பார்க்கல, ஒரு நல்ல காரியங்களும் நடக்கல, எல்லாரும் பயந்து போயிருக்கிறாங்க. தப்பி பிழைப்போம் அப்படின்ற நம்பிக்கை இல்லாத இந்த சூழ்நிலையில தான் பவுல் சொல்லுகிறாரு, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும்னா தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று. ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. பெருங்காற்றை கண்டு கலங்கி போயிருக்கிறீங்களா? பயந்து போயிருக்கிறீங்களா? உங்க சூழ்நிலைகள் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறதா? நல்லா ஸ்மூத்தா தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு, ஆனா திடீரென வந்த பிரச்சனை, திடீரென வந்த நஷ்டம், திடீரென ஏற்பட்ட இழப்புகள், திடீரென ஏற்பட்ட பலவீனங்கள் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதா? பெருங்காற்றுல அகப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே உங்க வாழ்க்கையில நடக்கும். எவ்வளவு வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வார்த்தையை பிடித்து கொண்டு செபியுங்கள், திடமானதா இருங்கள். உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். நடந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்கள், உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த காரியங்கள், எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். தேவ சமூகத்துல உட்காருங்க, ஜெபியுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் லகுவாக்குவார், எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார். உங்க சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஜெபிப்போம். எங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. பெருங்காற்று மழையில அகப்பட்டு கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஏசப்பா நீர் ஆச்சரியமாய் அதிசயமாய் எல்லாவற்றையும் லகுவாக்கினீர் என்று வேதத்துல பார்க்கிறோமே. தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை கிரியை செய்து கொண்டிருக்கிற பலவீனங்கள், நெருக்கங்கள், கடன் பாரங்கள், இழப்புகள், ஏதோ ஒரு போராட்டம் அப்பா, நீர் விடுதலையை தருகிறபடினால ஸ்தோத்திரம். சமாதானத்தை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க. பயங்களை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். செய்கிற வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஜெப உதவிக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எங்க போன் நம்பர்ல நீங்க எங்களோடு தொடர்பு கொண்டு நீங்க உங்க ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்தலாம். நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.